வெல்கம் டு குச்சலா கார்னர். ஜனவரி 10லிருந்து ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் வைகுண்ட துவார தர்ஷனம் இருக்குங்க. அதுக்கான தர்ஷன் டோக்கன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் வைகுண்ட துவார தர்ஷனத்துக்கான 300 ரூபாய் டிக்கெட்டை புக் பண்ணி ட்ரை பண்ணி அது முடியாமல் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு மெசேஜ் பண்ணி இருந்தாங்க. ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதிகளுக்கான வைகுண்ட துவார தர்ஷனத்துக்கான ஃப்ரீ டோக்கன்ஸை டிடிடி ஜனவரி 9லேருந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரீ டோக்கன்ஸை திருமலையில் பாலாஜி நகரில் இருக்கிற கம்யூனிட்டி ஹால்லையும், திருப்பதியில் ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், ராமச்சந்திரா புஷ்கரிணி, ஜீவகோனா ஹைஸ்கூல், இந்திரா முனிசிபல் கிரவுண்ட்ஸ், ராமாநாயுடு ஸ்கூல் பைராகபட்டேடா, எம்ஆர் பள்ளி ஸ்கூல் ஆகிய இடங்களில் கவுண்டரை செட் பண்ணி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மேலே சொன்ன இடங்களில் முதல்ல சொன்ன பாலாஜி நகர் கம்யூனிட்டி ஹால், அதாவது திருமலையில் இருக்கிற பாலாஜி நகர் கம்யூனிட்டி ஹாலில் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இது திருமலையில் இருக்கிற திருமலை ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும்தான், அதாவது திருமலையில் வசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல டோக்கன்ஸு கொடுப்பாங்க. அடுத்து சொன்ன 8 சென்டர்ஸ், அதாவது திருப்பதியில் இருக்கிற 8 சென்டர்ஸில் யார் வேணாலும் போய் ஆதார் கார்டு காமிச்சு டோக்கனை வாங்கிக்கலாம். திருப்பதியில் இருக்கிற சென்டர்ஸில் ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 நம்ம எப்போவுமே ரெகுலராக எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்குகிறோம் இல்லைங்களா, ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் சொல்கிற எஸ்எஸ்டி டோக்கன்ஸ், அதாவது ஆதார் காமிச்சு ப்ரீ டோக்கன் வாங்கிட்டு திருப்பதி மலை மேலே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வருவோம் இல்லைங்களா, அந்த சென்டர்ஸ் தான். அதோடு சேர்ந்து இன்னும் எக்ஸ்ட்ரா 5 சென்டர்ஸில் கவுண்டர்ஸை செட் பண்ணி இந்த வைகுண்ட துவார தர்ஷனத்துக்கான டிக்கெட்ஸை டிடிடி ப்ரொவைட் பண்ண இருக்காங்க. மேலே சொன்ன எல்லா சென்டர்ஸ்லேயும் ஜனவரி 9ஆம் தேதி காலையில் 5 மணிலேருந்து டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்க போகிறதா டிடிடி சொல்லியிருக்காங்க. ஜனவரி 10லேருந்து ஜனவரி 19 வரைக்கும் வைகுண்ட துவார தர்ஷனம் இருக்கும். நம்மளுக்கு டிக்கெட்ஸ் ஜனவரி 9ஆம் தேதி காலையில் 5 மணிலேருந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் லாஸ்ட் 2 இயர்ஸாக அவங்க டைம்லேருந்து ஒரு 6 to 7 ஹவர்ஸ் பிஃபோராகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கூட்டம் அதிகமாக சேர்ந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலமையில் டிக்கெட்ஸை கொஞ்சம் பிஃபோராகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜனவரி 9ஆம் தேதி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஜனவரி 8ஆம் தேதி மதியமே இந்த சென்டர்ஸில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். அடுத்து ஜனவரி 10, 11 மற்றும் 12ஆம் தேதிகளுக்கான 1,20,000 டோக்கன்ஸை அட் எ டைம் ரிலீஸ் பண்ண போகிறதாகவும், அதாவது இஷ்யூ பண்ண போகிறதாகவும் டிடிடி சொல்லியிருக்காங்க. கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த 1,20,000 டோக்கன்ஸ் முடிகிற வரைக்கும் கவுண்டரை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் கவுண்டரை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கடுத்து 13ஆம் தேதிக்கான டோக்கன்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஜனவரி 12ஆம் தேதி, அதாவது ஜனவரி 12th போய் அங்கே குறிப்பிட்ட சென்டர்ஸில் நம்ம ஆதார் கார்டை காமிச்சு டோக்கன்ஸை வாங்கிக்கணுங்க. ஜனவரி 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் என்றைக்கு நம்ம டோக்கன் வாங்கணும்னு நினைக்கிறோமோ, அதாவது என்றைக்கு தர்ஷனத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அன்றைக்கி முந்தைய நாள் மேலே குறிப்பிட்ட சென்டர்ஸில் ஏதாவது ஒரு சென்டரில் போய் நம்ம ஆதார் கார்டை காமிச்சு நமக்கு தர்ஷனுக்கான டோக்கனை வாங்கிக்கிட்டு திருமலைக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணிக்கலாங்க. ஏதாவது ஒரு டோக்கன், அதாவது இந்த ஃப்ரீ டோக்கனோ இல்லை 300 ரூபாய் டோக்கனோ, ஏதாவது ஒரு தர்ஷனுக்கான டோக்கன் இல்லை டிக்கெட் இல்லாமல் பெருமாளை இந்த 10 நாட்கள், அதாவது ஜனவரி 10லேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் வைகுண்ட துவார தர்ஷனம் இருக்கிற இந்த 10 நாட்களுக்கு பெருமாளை தரிசனம் பண்ண முடியாது. டோக்கன் இருந்தால் மட்டும்தான் உள்ள தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து இந்த 10 நாட்களில் திருமலையில் அகாமடேஷன் பற்றின டவுட்ஸும் சில பேர் கேட்டிருந்தாங்க. இந்த 10 நாட்களுக்கு ஆன்லைனில் எந்த அகாமடேஷனும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. யாராவது ரூம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க ஆஃப்லைனில் தான், அதாவது திருமலையில் இருக்கிற சிஆர்ஓ ஆஃபீஸில் எர்லி மார்னிங் போய் க்யூவில் நின்று நம்ம ஆதார் காமிச்சு தான் நம்ம ரூமை புக் பண்ண முடியும். ஆன்லைனில் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. வைகுண்ட துவார தர்ஷனம் இருக்கிற இந்த 10 நாட்களுக்கு, அதாவது ஜனவரி 10லேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் வைகுண்ட துவார தர்ஷனம் இருக்கிறதுனால அதுக்கான டோக்கனோ டிக்கெட்டோ இல்லாமல் யாரையுமே ஸ்ரீவாரி தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே போல் தான் ஜனவரி 9லேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் ஏதாவது ஒரு தர்ஷன் டோக்கனோ டிக்கெட்டோ இல்லாமல் அகாமடேஷன், அதாவது ரூம் அலாட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜனவரி 10லேருந்து 19 வரைக்கும் திருமலைக்கு பெருமாள் தரிசனத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு டிக்கெட்டோ டோக்கனோ இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ரூமும் அலாட் பண்ண மாட்டாங்க. வைகுண்ட துவார தர்ஷனத்துக்கான டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணுற இந்த கவுண்டர்ஸ் கிட்ட பக்தர்கள் சௌகரியத்துக்காக குடிக்கிற தண்ணி, டாய்லெட்டு, பால், டீ இதெல்லாம் வழங்க போகிறதாகவும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பக்தர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா,
நாம் யூசுவலாக திருமலைக்கு போய் அங்கே கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணி பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வருவோம் இல்லைங்களா, டோக்கன் இல்லாத தரிசனம். அது இந்த 10 நாட்களுக்கு இருக்காதுங்க. டோக்கன் இல்லாத தரிசனம், அதாவது கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணி பெருமாளை பார்த்துட்டு வர அந்த சிஸ்டம் இந்த 10 நாட்கள், அதாவது ஜனவரி 10லேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஃப்ரீ தர்ஷன் இருக்காது. டோக்கன் இருந்தால் மட்டும்தான் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஜனவரி 10லேருந்து 12ஆம் தேதிக்குள்ளே தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜனவரி 9ஆம் தேதி மேலே குறிப்பிட்ட சென்டர்ஸில் ஏதாவது ஒரு சென்டரில் போய் டோக்கனை வாங்கிட்டு பெருமாள் தரிசனத்துக்கு போகலாம். 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் தரிசனம் போகணுன்னு நினைக்கிற பக்தர்கள் என்றைக்கு நீங்கள் தரிசனம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி முந்தைய நாள் போய் டோக்கனை வாங்கிக்கிட்டு அந்த குறிப்பிட்ட டைமில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. வைகுண்ட துவார தரிசனம் டோக்கன்ஸுக்கான டீட்டெயில்ஸு இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் திருமலை திருப்பதி பற்றின முக்கிய தகவல்கள் எல்லாம் தேவைப்படுற நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். நன்றி.